ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம குமரவேல் வெளியில் போனவர் திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ராஜையும் கோமதியும் முத்துவேலை பார்த்துட்டு வரலான்னு போய் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. குமரவேல் இதை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாகிறாரு. அப்பா இல்லாத நேரத்தில் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. பெரியப்பாவும் இந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட பாசமாகவும் அன்பாகவும் பேசுகிறாரு. இப்படியே விட்டால் எல்லாமே ஒன்று சேர்ந்துருவாங்க போல இருக்கே அப்படின்னு குமரவேல் நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம பரம எதிரியாக இருக்கிற பாண்டியன் கூட பெரியப்பா பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றதையும் அவர் கவனிச்சிட்டாரு. முத்துவேல் அதுக்கப்புறம் குமரவேல் பார்த்துட்டானே, ஸோ சக்தி கிட்ட ஏதாச்சும் சொன்னான்னா கண்டிப்பாக சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. குமரவேல் பார்த்துட்டதுக்கப்புறமா மில்லுக்கு கிளம்பி போகிறாரு. முத்துவேல் உள்ளே போகிறாரு. உள்ளே மெல்லமாக ஏறி போகும்போது அப்பா பார்த்துப்பா நான் வர இருங்க அப்படின்னு ராஜி உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஆனால் நான் பார்த்துனேன் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. சரி நாங்கள் அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. என்ன இப்போ தானே வந்தீங்க, உடனே கிளம்புறீங்க, எல்லோரும் உட்காருங்க சாப்பிட்டுட்டு போவீங்கன்னு மாதிரியும் வடிவம் சொல்கிறாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல அதெல்லாம் என்ன வரோம் அப்படின்றாங்க. அப்போ ஆமாப்பா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு பார்த்துக்கோங்கண்ணே அப்படின்னு 2 பேரும் முத்துவேல்கிட்ட பேசிட்டு கிளம்புறாங்க. இங்கே பாண்டியனும் முத்துவேலை வீட்டுக்கு போய் பார்க்கல அப்படின்னாலையும் வெளியில் வாக்கிங் நடக்கும்போது அவரை பார்த்து அவரோட உடல்நிலையை எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டாரு. செக்கப் போகும்போதெல்லாம் தயங்காமல் கதிரை கூப்பிடுங்க இல்லை என்ன கூப்பிடுங்க அப்படின்னு பேசிட்டு தான் வராரு. ஆனால் இன்னொரு சைடு இங்கே முத்துவேல் அதாவது சக்திவேல் கிட்ட போய் குமரவேல் நேராக கோவத்தோடு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. நினச்சேன் அப்படியெல்லாம் ஏதாச்சும் நடக்கும்னு. அவன் அதுக்கு தானே பிளான் பண்ணி அண்ணனை கூடவே கவனிச்சிக்கிற மாதிரி. ஸோ கவனிச்சுக்கிட்டு அண்ணன் மனசை மாற்றுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. இந்த அண்ணனும் எதுக்கு தான் அப்படி பண்ணுறாரோ தெரியல. உடம்பு சரியில்லை நம்மக்கிட்ட சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு மாப்பிள்ளை கிட்ட சொன்னாரா, மாப்பிள்ளைக்கு எதிர்த்தே தெரிஞ்சிச்சா அவர் கூட்டிகிட்டு போய் காப்பாற்றினாரா. இதை வச்சே இப்போ எல்லாரும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க, உறவு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்காரு இந்த அண்ணன்? அப்படியே 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துலாம் நினைக்கிறாங்களா? மாப்பிள்ளையும் மருமகப்பிள்ளையும் ஏற்றுக்கலாம் நினச்சிட்டாரா? ஓடி போய் நம்மளை அசிங்கப்படுத்துறதெல்லாம் மறந்துட்டாரா அப்படின்னு இங்கே சக்திவேலுக்கு பயங்கர கோபமாகுது. குமரவேல் ஏன் தான் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. ஸோ அவரும் ஒரு விதத்தில் அரசியை முதல்ல லவ் பண்ணி அதுக்கப்புறம் பழி வாங்கணும்னு எண்ணத்தோட பழி வாங்கினார். இப்போ திரும்பவும் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணம் அவருடைய மனசுக்குள்ளே இருக்குது. அப்படி அவருடைய மனசுக்குள்ளே அரசி வேணும்னு நினைக்கிறவர் 2 குடும்பமும் ஒன்று சேரணும், ஒன்று சேர்ந்தால் மெல்ல இப்போ தான் நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னு அரசிக்கிட்ட எப்படியாச்சும் பேசி திரும்பவும் அரசியோட மனசை மாற்றி அரசியே அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி ஸோ நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்றத யோசிக்காமல் தேவையில்லாமல் இன்னும் பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு தான் அதாவது பெருசு பண்ணிகிட்டே தான் போகிறாரு. அப்படியே நடந்த விஷயத்த போய் அவர் அப்பா கிட்ட சொன்னால் ஸோ குடும்பத்துக்குள்ளே சண்டை வரும், பிரச்சனை வரும், இன்னும் விரிசல் தானே ஏற்படும். இப்படி சண்டையோடு இருந்தால் 2 குடும்பமும் எப்படி குமரவேல் அரசை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கொஞ்சமாச்சும் அவருக்கு மூலம் இருந்தால் அப்படி ஒரு விஷயத்த செய்வாரா? அப்படியே அவருடைய அப்பா புத்தி, அவர் அப்பா எப்படி பகையை ஊட்டி வளர்த்தாரோ அதே மாதிரி பகையோடைய தான் குமரவேல் இருக்காங்க. பாசம் மனசுக்குள்ளே இருந்தாலும் பகை அப்படியே வெளியில் இருக்குது. நம்ம முத்துவேல் மாதிரி அவர் கோவத்தை வெளியில் காட்டினாலையும் ஸோ பாசமும் அன்பும் நிறையவே இருக்குது. இப்போ அதை ஓப்பனாக அவர் சொல்கிற நிலைமைக்கு வந்துட்டார். குமரவேல் என்ன தான் இந்த விஷயத்தை பற்றி அப்பத்தா கிட்ட ஓப்பனாக அரசை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க மாட்டேன்றாங்க. அதனாலேயே அப்பத்தா கூட குமரவேலுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது. உன் அப்பனோட சேர்ந்துக்கிட்டு நீ எப்படியெல்லாம் அந்த குடும்பத்தை பற்றி பேசுகிற, பழி வாங்குற, சண்டைக்கு போகிற, அப்படி இருக்கிறப்போ அந்த வீட்டு பிள்ளையை உனக்கு எப்படிலாம் கொடுப்பாங்க? அரசே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கே துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு தான் அப்பத்தா நினச்சிக்கிட்டு ஸோ குமரவேலுக்கு எதுவும் ஒரு சப்போர்ட்டும் பண்ணாமல் அமைதியாக விட்டுட்டாங்க. இப்போ குமரவேல் டேரெக்டாக போய் சொன்னதுனால அவர் வீட்டுக்கு வராரு. 2 பேரும் வீட்டுக்கு அண்ணா என்னென்ன நடக்குதுங்க, ஆள் இல்லாத நேரத்தில் என்னென்னமோ நடக்குது போல இருக்கே அப்படின்றாங்க. தம்பி அவரே இப்போ தான் உடம்பு சரியில்லாத ஆகி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. அவர்கிட்ட ஏன் அப்படி கோபமாக பேசிகிட்டு இருக்கீங்க? அவரும் ஏதாச்சும் கோவப்பட்டு டென்ஷன் ஆகி உங்ககிட்ட கத்தி பேச போய் ஏதாச்சும் ஆகிட போகுது அப்படின்னு இங்கே வடிவு பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணி நல்லா ஒன்றும் சண்டை போடலை, கோபமாகவும் பேசல. என்ன நீ நடந்துட்டுருக்கீங்க? வீட்டில் நீங்களும் தானே இருக்கீங்க, எல்லோரும் இருக்கீங்கல்ல. அவங்க இந்த வீட்டுக்கு வரும்போது ஏன் அவங்கள உள்ளே வரவிட்டீங்க? பார்க்க வேணான்னு அனுப்ப மாட்டிங்களா அப்படின்னு நம்ம சக்திவேல் சொல்லிட்டுருக்காரு. என்ன தம்பி பேசுகிறீங்க? நீ வந்தது கோமதியோட அண்ணன் ராஜி, எங்களுடைய பொண்ணு. அது எப்படி நாங்கள் முடியாதுன்னு சொல்ல முடியும்? அண்ணனை பார்க்கவும் அப்பாவை பார்க்கவும் அவங்க 2 பேரும் வரும்போது உங்களுக்கு பார்க்க உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள துரத்தி அனுப்ப முடியுமா? உடம்பு சரியில்லாத பார்த்துட்டு போக தான் வந்திருக்காங்க அப்படின்றாங்க.
இவ்வளோ நாள் பகையோடையும் கோபத்தோடையும் இருந்தவங்க சண்டை மாற்றி மாற்றி இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கிறப்போ எதுக்கு அவங்க இப்போ மட்டும் பாசத்தில் பார்க்க வரணும்? ஏன் தேவையில்லாமல் அவங்க வந்து வரணும்? அப்படி வந்தால் அப்படியே பேசி மனசை மாற்றி 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இவரும் மக பாசத்துலேயும் தங்கச்சி பாசத்துலேயும் அப்படியே பொழிஞ்சிருப்பார். அப்படியே மொல்ல உடம்பு சரியில்லாத காரணமாக வச்சு 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடலான்னு பார்க்குறீங்களா? அப்படி இப்படின்னு நம்ம சக்திவேல் பேசுகிறாங்க. சக்தி, நீ நிறைய விஷயம் யோசிக்காமல் தப்பாக பேசுகிறடா, வேண்டாம் அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. நான் கரெக்டாக தானே பேசுகிறேன். நீங்கள் தான் கொஞ்ச நாள் ஆளே சரியில்லை, உடம்பு சரியில்லாத காரணத்தை வச்சு அந்த கதிர் பையன் உங்ககிட்ட முதல்ல பழகுனா, இப்போ குடும்பமே உங்கள் பக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். இவ்வளோ நாளாக பரம எதிரியாக இருந்த அந்த பாண்டியன் கூட நீங்கள் சாதாரணமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அவ்வளோதான், எங்களெல்லாம் நடுத்தருவில் அனுப்பிட்டு அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சக்திவேல் பேசுவோம். இப்போ இதெல்லாம் அப்போ தான் கேட்டுட்டு, ஏண்டா உனக்கு வேறு வேலையே இல்லையா? எப்பயுமே இதே நினப்பு தானே உனக்கு? அவங்க கூட இதை பற்றியெல்லாம் நினைக்க மாட்டாங்களா? நீ தானடா அவங்க வந்து ஒரு வார்த்தை பேசிட்டா போதும், அடிக்கடிக்க உன்னை வீட்டை விட்டு எழுப்பிட்டு அவங்களோட சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்கா. அப்படியே இருந்தால் கூட என்னடா, தங்கச்சி மக மாப்பிள்ளை உறவை கொண்டாடட்டுமே. இந்த வீட்டோடைய மாப்பிள்ளை அதுவும் ராஜையோடைய புருஷன் கதிர், என் மாப்பிள்ளை எல்லாருமே சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் என்னடா இப்போது எல்லாம் ஒன்றா குடும்பமாக இருந்தால் என்னடாப்போ? அவங்க ஒன்றும் பேசி பழகின உடனே உங்கள் வீட்டில் வந்து உட்கார ஆளுங்க கிடையாது. அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை விட நீ தான் தேவையில்லாமல் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சொத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு செஞ்சிட்ருக்க. இங்கே பாருடா, 2 குடும்பமும் பேசி பழகிக்கிட்டு ஒன்று சேர்ந்தா கூட இந்த வீட்டில் வந்து அவங்க உட்கார மாட்டாங்க. அவங்களுக்குன்னு வீடு இருக்குது, வாசல் இருக்குது. சந்தோஷமாக பேசி பழகிட்டு அவங்க வீட்டில் தான் அவங்க இருப்பாங்க. ஒன்றும் இங்கே வந்து உட்காந்துக்க மாட்டாங்க. தேவையில்லாமல் நீ சந்தேகப்பட்டு சண்டை போட்டுட்ருக்காது. என்ன, நம்ம உடம்பு சரியில்லாதவன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அமைதியாக போ அப்படின்றாங்க. பாத்தியா அப்படின்னு ஆத்தா என்ன சொல்லுதுன்னு அப்படின்றாங்க. சக்தி, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி. அமைதியாக போடா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. வாங்கப்பா போகலான்னு குமரவேல் கூப்பிட்டு வந்துட்டு, பாத்தியா அண்ணன் ஆத்தா எல்லாரும் சேர்ந்துட்டு எப்படி பேசுகிறாங்கன்னு? அப்பா மொத்த குடும்பமாக சாஞ்சிட்டாங்க அப்படின்றாங்க. ஆமாடா, மொத்த குடும்பமும் இப்போ அவங்கள ஒன்று சேர்த்துக்க கூட ரெடியாக இருக்காங்கடா. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அது எப்படி 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து பேசி பழகிடுறாங்கன்னு நானும் பார்க்குறேன். பேச விட்டாதானே? இனி நான் இருக்கிறப்போ யாராச்சும் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன் அவங்கள அப்படின்னு கோவத்தோடு சக்திவேல் பேசிகிட்ருக்காரு குமரவேல் கிட்ட. அடுத்து இன்னொரு சைடு இங்கே பாண்டியன் முத்துவேல் கிட்ட பேசினதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போய் ஏதோ விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு எடுக்க வந்தார். அந்த பொருளை போய் எடுத்துகிட்ருக்காரு. இங்கே ராஜியும் கோமதியும் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இங்கே வா ராஜிமா, வாடி கோமதி, பார்த்துட்டு வந்துட்டிங்களா அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோன்னே அப்படின்றாங்க. என்னம்மாம்மா, நீங்கள் கூட தான் அப்பாவை பார்த்து பேசுனீங்க அப்படின்றாரு. என்ன சொல்கிற, அப்பா நீங்கள் பேசுனீங்களாங்க அண்ணனை பார்த்து அப்படின்றாங்க. ஆமாம், ராஜப்பிள்ளை வெளியில் வாக்கிங் கூட்டிகிட்டு வந்துச்சுல, அப்போது அவர் உடம்பு எப்படி இருக்குது என்ன இதுன்னு கேட்டேன். ஸோ ஒரு சரியாயிடுச்சு, பரவாயில்ல அப்படின்னு தான் அவரும் சொன்னார் அப்படின்றாங்க. அதானுங்க, அண்ணா அந்த நிலமையில தான் இருக்கார், பரவாயில்ல தான், இன்னும் கொஞ்ச நாள் சரியாயிடும் தான் அண்ணியும் சொன்னாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு அப்போது நம்ம பாண்டியனுக்கு இன்னொரு யோசனை வருது. ஸோ கோமதி, ஊருக்கு வேற போயிட்டு வந்தேன், அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு கூட தெரியல, போய் அந்த பிள்ளையை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறியா அப்படின்றாங்க. ஏங்க யாரை சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலை அப்படின்றாங்க. அதான் மயிலு அப்படின்றாங்க. மயிலையா? ஆமாங்க, நாங்கள் ஊருக்கு போயிருந்தாலையும் அவளை பற்றி யோசனை எனக்கு வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நான் அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லலைன்னா கூட அந்த வீட்டில் இருக்கிற மருமகக்கிட்ட இவளை பற்றி நான் பேசிட்டு தாங்க இருந்தேன். எனக்குமே அவள் ஞாபகம் இருந்துகிட்டே தாங்க இருந்துச்சு அப்படின்றாங்க. சரிடி, அதான் ஊருக்கு போயிட்டு வந்துடல, போய் ஒரு எட்டு அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு வா, மாத்திரை மருந்துக்கு எதுக்காச்சும் பணம் வேணும்னா செலவுக்கு கொடுத்துட்டு வா, கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் அப்படின்றாரு. சரிங்க அப்படின்னு. ஏம்மா நீயும் கூட போகிறதா இருந்தால் போயிட்டு வா அப்படின்றாங்க. இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்றாங்க. ஏங்க, இங்கே இருக்கிற மயில் வீட்டுக்கு தானே, நானே போயிட்டு வந்துடுறேன், யாரும் கூட வேண்டாம், கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வரேன் அவ்வளோதானே அப்படின்றாங்க. ஆமாம் கோமதி, என்னமோ தெரியல, அந்த பிள்ளை மாசமாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுலேருந்தே ஒரு மாதிரியாக இருக்குது, தனியாக கஷ்டப்படும், வேலைக்கெல்லாம் போகுதுன்னு கேள்விப்பட்டோம்ல, போயிட்டு வா அப்படின்றாங்க. சரிங்க, நான் அப்போ பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. சரி, நான் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாண்டவனும் கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு சைடு
சரி ராஜம்மா, நீ வேலையை பாரு, வீட்டில் சமையல் வேலையெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு, நான் அப்படியே சாப்பிட்டுட்டு மயில் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. சரி அத்தை அப்படின்னு போயிட்டு மதிய சாப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றாங்க. பாண்டியனும் கடைக்கு கிளம்பி போயிட்டதுக்கப்புறமா அரசியுமே, அதாவது அரசி வீட்டில் ராஜையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோமதி மயில் வீட்டுக்கு போகணுன்னு மதியத்துக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஈவினிங் ஆக போகுது. அந்த டைமில் வந்து கிளம்ப போயிட்டுருக்காங்க. கடையில் இன்னமும் சரவணன் அஞ்சலிக்கிட்ட பேசிகிட்டே தான் இருக்கார். இங்கே வீட்டுக்கு வந்து போனதுக்கப்புறமா பாண்டியன் கவனிச்சுட்டு தான் இருக்கார். காதில் வந்து ஹெட்செட் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டுக்கிட்டு சரவணன் பேசிகிட்டே வேலை செஞ்சிட்ருக்காரு. கஸ்டமர் இருக்கும்போது கூட அவங்கக்கிட்ட அப்படியே லைன்லேயே வச்சுக்கிட்டு பேசிட்டு மளிகை சாமான் கொடுத்துட்டு இந்த மாதிரி இன்னும் ஓவராக போயிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்க தான் நம்ம மயிலோடைய ஞாபகம் பாண்டியனுக்கு வந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் வந்து கோமதியை போயிட்டு பார்த்துட்டு வர சொல்லியிருந்தார். அதுக்காக கோமதியும் கிளம்பி இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்காங்க மயில் வீட்டுக்கு. மயில் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மயில் வழக்கம் போல் வேலைக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க காலையிலே வந்து. மீனா கிட்ட அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஊருக்கு போன விஷயம், ஊர்லேருந்து வந்த விஷயம், இதெல்லாத்தையும் வந்து அப்பப்போ வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. செந்திலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் இப்போ நம்ம ரெகுலராக பேசுகிறத நினச்சா அவர் கோவப்படுவார், சண்டை போடுவார் அப்படின்னு தான் எதையுமே சொல்லாமல் இன்னமும் மயில்கிட்ட வந்து பேசிட்டு தான் இருக்காங்க மீனா வந்துட்டு. அப்போ நம்ம கடையில் சரண் வந்து அஞ்சலிக்கிட்ட இன்னும் அதிகமாக பேசிகிட்டே இருக்காங்க. அந்த பிள்ளை மாசமாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் குழந்தை மட்டும் வேணும், அவள் வேண்டாம், அவள் பண்ண துரோகத்தை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த சரணன் பையன் எப்படி இன்னொரு பொண்ணு கூட இப்படி பேசிகிட்டு இருக்கான். மற்றவங்க எல்லாரும் இவனை பற்றி தப்பாக சொல்கிறத விட இவன் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்த்தா நமக்கே சந்தேகம் வருது. இவன் இப்படி பேசினா அந்த பொண்ணு கூட வெளியில் அடிக்கடிக்க போனால் எல்லாரும் தப்பாக தானே நினைப்பாங்க. அவங்க கண்ணோட்டத்துக்கு அப்படி தானே தெரியும். இவனை நாம் சந்தேகப்படலைன்னா கூட இவன் சாதாரணமாக பேசினாலும் அப்படின்னு தான் பாண்டியன் நினச்சிட்ருக்காரு. ஆனால் சும்மா சாதாரணமாக ஒன்றும் சரவணன் பேச கிடையாது. உண்மையிலேயே அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிற நோக்கத்தில் தானே சரவணன் பேசிகிட்டு இருக்காரு அஞ்சலிக்கிட்ட. அது இன்னமும் நம்ம ஃபேமிலிக்கு தான் இன்னும் அனித்தனமாக தெரியாமல் இருக்குது. ஏதோ கேஷெலாம் பேசுகிறான், தெரிஞ்ச பொண்ணு அப்படின்னு பழகிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக விட்டுடுறாங்க யோசிச்சுட்டு. அதனால் வந்து நம்ம மயிலோட ஞாபகம் பாண்டியனுக்கு வந்துச்சு. இப்போது வீட்டில் எல்லாருமே வந்து வேலையை முடிச்சுட்டு நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடையை மூடிட்டு கிளம்பலாம் அப்படின்னு ஆர்டரெல்லாம் முடிச்சுட்டு இவங்களும் யோசிச்சுட்ருக்காங்க. ட்ராவல்ஸ்லேருந்து ஆல்ரெடி வந்து கதிர் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மா எங்கே அப்படின்னு வந்து வீட்டில் ராஜுக்கிட்டையும் அரசிக்கிட்டையும் கேட்டுட்ருக்காங்க. அத்தை மயிலக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல, எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு தான் அரசியும் பேசிகிட்டு இருக்காங்க. ராஜியும் என்ன சொல்கிற நீ அங்குக்கா எப்படி அப்படின்றாங்க. மாமா தான் அப்பாவை போய் எப்படி பார்த்துட்டு வர சொன்னாரோ அதே மாதிரி மயிலாக்காவையும் போய் பார்த்து செலவு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு பேசிட்டு வர சொன்னாங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கதிரோன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே போயிட்டு மயில் வீட்டு முன்னாடி கோமதி நிற்கிறாங்க. அப்போது உள்ளே போய் கதவை தட்டின உடனே அதாவது மயிலோடைய அம்மா வராங்க. அவங்களுக்கு வந்து கோமதியை பார்த்த உடனே பயங்கரமாக அவங்களுக்கு கோவம் வருது. மயில் இல்லையா வீட்டில், மயிலை பார்க்க தான் வந்தேன் அப்படின்றாங்க. மயில் வேலைக்கு போயிருக்கா, வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்றாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு மயில் இல்லாத வீட்டில் என்ன பேச முடியும், அந்த அம்மாவை பற்றி கோமதிக்கு நல்லாவே தெரியும். அப்படியே கோவத்தோடு சிடுன்னு எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்காங்க. ஏதாச்சும் வம்புக்கு சண்டைக்கு இழுத்துகிட்டே இருப்பாங்க. அதனால் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா ஒன்றும் இல்லை, மயிலை பார்த்து பேசிவிட்டு மயிலுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன், அதோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக, ட்ரீட்மெண்ட்காக, டெலிவரிக்காக அப்படின்னு கோமதி சொல்லிவிட்டு இதில் கொஞ்சம் பணம் இருக்குது, மயில் வந்தால் கொடுத்துருங்கன்னு அவங்க அம்மா கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாமல் அந்த படத்தை அங்கேயே வச்சுட்டு கோமதி வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்துடுறாங்க. ஏன் கோமதி அப்படி செஞ்சாங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்க கோமதி கிட்ட பயங்கரமாக கோவப்பட்டு சண்டை போட்டிருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ வீட்டுக்கு வந்தவங்களே உள்ளே வாங்க, வந்து உட்காருங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல கிடையாது, எதுவுமே பேச கிடையாது. அந்த கோவத்தில் தான் கோமதியே போயிட்டு வாசல்லே ஒன்றும் பணத்தை வச்சுட்டு போக முடியாது இல்லைங்களா. அதனால் உள்ளே போயிட்டு மயில்கிட்ட இது கொடுக்க சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு தனக்கு தானே பேசின மாதிரி பேசிட்டு பணத்தை வச்சுட்டு கோமதி வந்துட்டாங்க. கோமதி வந்ததுக்கப்புறமா மயிலோடைய அம்மா இந்த பணத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம், கண்டிப்பாக மயில் வந்து இதுக்கு ஒத்துக்கவே மாட்டா, என் குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன்னு வீராகமாக இருக்கிறவ பணத்தை கூட வேண்டான்னு சொல்லிடுவா, நம்ம மயில் வரத்துக்குள்ளே பேசாமல் இந்த பணத்தை நாமளே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்காங்க. மயிலோடைய அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பணமா அப்படின்னு அப்படியே வாயை பொழக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பணம் அப்படின்றது பெரிய ஒரு விஷயம். அதனால தான் வந்துட்டு அவங்க
எப்படியாச்சும் இந்த பணத்தை நாமளே வச்சுக்கலான்னு பணத்தை எடுத்துகிட்டு வரவும் கரெக்டாக ஆட்டோ கிளம்புன அடுத்த நிமிஷம் நம்ம மயில் வந்து வீட்டுக்கு வராங்க. என்ன அத்தை வந்துட்டு போகிறாங்கன்னு மயில் உள்ளே போய் பார்க்குறாங்க. அவங்க அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த பணத்தை எடுத்து கையில் வச்சுட்ருக்கவங்க மறைச்சி வச்சுக்கிறாங்க. அப்போ தான் கேட்குறாங்க நம்ம மயில் இருந்துக்கிட்டு, அம்மா என்னம்மா என் அத்தை வந்துட்டு போகிறாங்க, என்ன விஷயமா அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லை மயில், உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தாங்க, நீ வேலைக்கு போயிருக்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக வரதுக்குன்னு உடனே கிளம்பிட்டாங்கடி அப்படின்றாங்க. கிளம்பிட்டாங்களா? என்னம்மா நான் தான் 10 நிமிஷத்தில் வந்திருப்பேன்ல, நீ அவங்கள உட்கார சொல்லியிருக்கலாம்ல, நான் வந்துடுவேன்ல. அம்மா என்ன ரொம்ப நேரமாக கையை பின்னாடியே வச்சுட்ருக்குறேன், என்னம்மா அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை மயில், ஒன்றும் இல்லை அப்படின்னு. என்னம்மா காட்டு, என்ன அதை காட்டு அப்படின்னு மயில் வற்புறுத்தி பார்க்கவும், பணம்மா என்னம்மா நீ அவங்கக்கிட்ட பணம் வாங்கினே அப்படின்னு. ஏண்டி நான் எதுக்கடி பணம் வாங்க போகிறேன், எனக்கு என்ன அதே வேலையா அப்படின்றாங்க. அப்புறம் எப்படிம்மா இவ்வளோ பணம் உன் கையில், அத்தை கொடுத்துட்டு போனாங்களா அப்படின்றாங்க. ஆமாண்டி, உன் மாமியார் உன்னை பார்த்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் உன் செலவுக்கும் வச்சுக்க சொல்லி பணம் கொடுத்துட்டு போனாங்க. நீ தெரிஞ்சால் கோவப்படுவேன்னு தான் நானே வச்சுக்கிட்டு உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு எடுத்து வச்சேன் அப்படின்றாங்க. ஆமாம்மா ஆமாம், உன்னை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், எனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க தான் இந்த பணத்தை நீ இப்போ எடுத்து கையில் மறைச்சி வச்சியா? வேண்டாம்மா வேண்டாம், அவங்க கிட்டேருந்து ஒத்த ரூபா கூட எனக்கு வேண்டாம், குடும்பம் அந்த பணத்தை முதல்ல அப்படின்னு வேகமாக வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கப்புறமா நீ சொன்னால் கேளடி மயிலே, அவங்க ஒன்றும் சும்மா ஒன்றும் இந்த பணத்தை கொடுக்கல, வளருது வயிற்றில் வளருது, அவங்க வீட்டோட வாரிசடி, கொடுத்து தான் ஆகணும். நீ எதுக்கிட்ட இப்போ வேணான்னு சொல்கிற, இந்த குழந்தைக்கு முழு செலவும் அவங்க தாண்டி பண்ணணும், அப்படி இருக்கிறப்போ எப்படி வேணான்னு சொல்கிற அப்படின்றாங்க. யாரோட தெய்வம் எனக்கு வேண்டாம்மா, நானே சம்பாதிச்சு என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். ஏம்மா நான் உனக்கு அவ்வளோ சம்பாதிச்சு வந்து கொடுக்குறேனே, அதெல்லாம் உனக்கு பத்தாதான், ஏன் இப்படி பணம்னு உடனே அதை எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கணும்னு. அவங்க பணம் ஒன்றும் நமக்கு தேவையில்லைம்மா, நான் சம்பாதிச்சுட்டு வர பணமே நம்ம குடும்பத்துக்கும் என் குழந்தைக்கும் போதுமானதும் இருக்கும், நானே அதை பார்த்துக்கிறேன்னு நம்ம மயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பணத்தை கூட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரேன்னு எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பிடுறாங்க. ஆமாம் பார்த்துப்பா, இன்னும் கொஞ்ச நாளில் வயிற்றை நிமித்திட்டு நின்றுவா, எந்த வேலையும் செய்ய முடியலன்னு அப்படியே லட்சமாக சம்பாதிச்சிட்டு வந்து கொடுக்குற மாதிரியே பேசுகிறான். கொடுக்குற பணத்தை வாங்கி வச்சு திறமையாக பொழைக்கலான்றதுக்கு தெரியுதுல. அது மட்டும் இல்லாமல் டெலிவரி ஆனால் அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும், அப்போ ஒரு 4-5 மாதம் கஷ்டப்படுவேன், குழந்தைய விட்டுட்டு உடனே வேலைக்கெல்லாம் போக முடியுமா? இதெல்லாம் பற்றி யோசிச்சு பார்த்தா தான் குழந்தைக்கு எவ்வளோ செலவு இருக்குன்னு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா தான் அவளுக்கு தெரியும். இப்போ எதுவும் தெரியாது, சாதாரணமாக புருஷனை வேணான்னு தூக்கி இருந்துட்டு வந்துட்டார்ல அப்படின்னு அவங்க அம்மா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. மயில் நேராக அந்த பணத்தை உடனே எடுத்துகிட்டு ஆட்டோ பிடிச்சி கோமதி வீட்டுக்கு வராங்க. கோமதி வீட்டுக்கு வந்தால் இங்கே கோமதி ஆல்ரெடி வந்து வீட்டில் வந்து மயிலை போய் பார்த்து பணம் எடுத்துகிட்டு வரலான்னு போனேன், ஆனால் மயில் இல்லை, அவங்க அம்மா தான் இருந்தாங்க, பணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன்னு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சரவணன் வந்து கேட்குறாரு, எதுக்குப்பா அங்கே அம்மா வளர்ப்புறீங்க, எதுக்கு நாம் போய் செலவு பண்ணணும் அப்படின்னலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் அதை நம்ம வீட்டோட வாரிசு, அமைதியாருடான்னு இவங்க வீட்டில் பேசிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிற நேரத்தில் மயில் கதவை தட்டுவோம். மயிலை பார்த்த உடனே கோமதி வாமா அப்படின்றாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனதை நான் பார்த்தேன், நான் வர்றதுக்குள்ளே நீங்கள் கிளம்பிட்டீங்க, வீட்டில் அம்மா கிட்ட பணம் கொடுத்துட்டு வந்தீங்களாமே, இந்தாங்க அந்த பணம் அப்படின்றாங்க. ஏம்மா அது உன் செலவுக்காக உனக்காக தான்மா கொடுத்துட்டு வந்தேன், வச்சுக்கோமா அப்படின்றாங்க. குழந்தைக்கு நிறைய செலவு இருக்கும்ல, ஹாஸ்பிட்டல் செக்கப்க்கெல்லாம் அப்படின்றாங்க. இல்லாத்த வேண்டாம், எனக்கு இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, நான் சம்பாதிச்சு என் குழந்தைய பார்த்துக்கிறேன், எனக்கு செக்கப்புக்கு என்கிட்ட பணம் நிறையவே இருக்குது, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. ஏமா பையலு ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அரசியும் ராஜையும் கூட வந்து நிற்கிறாங்க. அக்கா இருக்கட்டும் வச்சுக்கோங்கக்கா அப்படின்னு. இல்லை ராஜி எனக்கு வேண்டாம், அத்தை பிடிங்க அத்தைன்னு அவங்க கையில் வாங்கி அதை கொடுத்துட்டு வராங்க. இனிமேல் நாங்கள் அத்தைன்னு கூப்பிடலாமா இல்லைன்னு கூட தெரியல, இந்தாங்க இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்கன்னு மயிலு கொடுத்துட்டு சொல்ல கேட்காம போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே கஷ்டத்தை உண்டாக்குது. சரவணன் மயிலை பார்த்த உடனே கோவப்பட்டுட்டு தான் இருக்காரு. ஆனால் பாண்டியன் பணத்தை கொடுத்துட்டு மயில் போனதை நினச்சி ரொம்பவே பெருமையும் சந்தோஷமும் பட்டுட்ருக்காரு. அந்த பிள்ளை எவ்வளோ தன்மானத்தோடு இப்போ திருந்திருச்சு போல இருக்குது அப்படின்றத நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் சரவணனால் இன்னும் அதை புரிஞ்சுக்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. அஞ்சலி மட்டும் சரவணனோட வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தால் ஒரு வேளை புரியறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனால் அஞ்சலி வந்ததுனால மயிலை பற்றின நிலப்பவே அவர் டோட்டலாக அழிச்சிட்டு கோவத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டு அஞ்சலி பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாரு. இதனால தான் மயில் மேலே இன்னமும் சரவணனுக்கு கோவம் அதிகமாகிட்டே இருக்குது. அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் சரவணனுக்கு இன்னும் வரவே இல்லை. பார்த்தீங்களாப்பா எவ்வளோ திமிரு அவளுக்கு, அப்போயே சொன்னல எதுக்கு பணத்தை கொடுக்குறீங்கன்னு அப்படின்னு சரவணன் கோவத்தோடு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, பாண்டியன் கோமதி அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.